மின்சார வாரியம் கடந்து வந்த, அதாவது எப்போ ஆரம்பிச்சதுன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் 1957ஆம் ஆண்டு. அதில் 2010ஆம் ஆண்டு ரீஸ்ட்ரக்சரிங், அதாவது மொத்தமாக டிஎன்இபி 2ஆக பிரிக்கப்பட்டது, டான்ஜெட்கோ ஒன்று, டான்ட்ரான்ஸ்கோ ஒன்று. அதுக்கப்புறம் 2024 இது 4 கம்பெனியாக மாற்றப்பட்டது. அடுத்த ஸ்லைடு போகலாம். ரெவன்யூ போங்க, அடுத்த ஸ்லைடு. ஸோ இதான் வந்து மொத்த 2001ஆம் ஆண்டுலேருந்து 6ஆம் ஆண்டு வரை மொத்தமாக அந்த டென்யூருக்கு, அந்த 5 ஆண்டுகளுக்கான எவ்வளவு ரெவன்யூ, எவ்வளவு எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது எவ்வளவு எக்ஸ்பெண்டிச்சர், எவ்வளவு வந்து அதில் கேப் இருந்துச்சு, அதாவது எவ்வளவு நெகட்டிவ் இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ 2001ஆம் ஆண்டில் 2006ஆம் ஆண்டு வரைக்கும் ரெவன்யூ 59,000 கோடி, செலவினங்கள் 67,000 கோடி அளவுக்கு இருந்திருக்கு. நம்மளுடைய நெகட்டிவ், அதாவது அதில் உள்ள கேப் வந்து பார்த்தீங்கன்னா 8,355 கோடி. ஸோ ஒவ்வொரு ஆண்டும் அதே இதில் 2006, 2021ஆம் ஆண்டு, 2011ஆம் ஆண்டுகள் வரைக்கும் 92,734 கோடியாக இருந்த ரெவன்யூ. அதே நேரத்தில் எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்தீங்கன்னா 1,28,000 கோடியாக இருக்கு. அந்த பீரியட்ல ரெவன்யூ இன்க்ரீஸ்க்கு முக்கியமான ஒரு காரணம் அந்த டைம் டேரிஃப் ரிவிஷன் நடந்துச்சு. ஸோ எப்பெல்லாம் நீங்கள் ரெவன்யூ ஹைக் ஆகிறது பார்த்தீங்கன்னா டேரிஃப் ரிவிஷன்லையும் அந்த ஹைக் நடந்திருக்கு. அதே நேரத்தில் 2011ஆம் ஆண்டு அந்த கேப் பார்த்தீங்கன்னா 56,000 கோடி. ஸோ கடைசி 5 ஆண்டுகள் நம்ம 2021லேருந்து 26 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4,97,000 கோடி மொத்த ரெவன்யூ நமக்கு டிஎன்இபிக்கு வந்திருக்கு. அதில் செலவினங்கள் எக்ஸ்பெண்டிச்சர் 5,32,443 கோடி, கேப் பார்த்தீங்கன்னா 34,000 கோடி. இதில் ஏன் இவ்வளோ கேப் கம்மின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேரிஃப் ரிவிஷன் 2021. அதுதான் வந்து அடுத்த ஸ்லைடில் ஒவ்வொரு ஆண்டும், இப்போ நீங்கள் மொத்தம் 5 ஆண்டுகளுக்கும் பார்த்தீங்க, ஒவ்வொரு ஆண்டுக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நம்ம இதில் உங்களுக்கு தெளிவாக தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா 2020-21ஆம் ஆண்டுக்கு 57,625 கோடியாக இருந்த ரெவன்யூ, அதாவது டோட்டல் டிஎன்இபியோட மொத்த ரெவன்யூவில் அப்படியே இன்க்ரீஸ் எவ்வளோனா 65,447 கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எதனால? டேரிஃப் ரிவிஷன். நம்ம 2022ல் நம்ம பண்ண டேரிஃப் ரிவிஷன்னால கிட்டத்தட்ட 100% மேலே 65,447 கோடி வந்து நமக்கு புதிதாக ரெவன்யூ உள்ள வந்திருக்கு. அதே நேரத்தில் பேரலல் செலவினங்கள் அதுக்கு முன்னாடி 72,167 கோடியாக, அதாவது 2021-22 கடைசி ஆண்டு, அதாவது பழைய அதிமுக ஆட்சியோட கடைசி ஆண்டுல இருந்த செலவினங்கள் பார்த்தீங்கன்னா 72,167 கோடியாக இருந்தது. இந்த டேரிஃப் ரிவிஷனுக்கு அப்புறமும் நீங்க அந்த செலவினங்கள் 51,831 கோடி கூடி இருக்கு. ஸோ அந்த கூடுற அளவுக்கு, அந்த 51,838 கோடி கூடுற அளவுக்கு என்ன பெரிய செலவு செஞ்சாங்கன்னு நம்ம ஒவ்வொன்றா அதில் பார்க்க போகிறோம். ஏன்னா என்ன புதுசாக பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கப்பட்டுச்சா? இல்லை. புதிதாக நிறைய திட்டங்கள் தொடங்கப்பட்டுச்சா? இல்லை. புதிதாக நீங்கள் வேக்கண்டாக இருந்த ஒரு 50,000 பேர் 60,000 பேர் பணியிடங்களை நிரப்புனீங்களா? இல்லை. எதுவுமே செய்யாமல் அதுக்கு முந்தைய ஆண்டுகள் என்ன பண்ணாங்களோ அதே தான் பண்ணியிருக்கீங்க. அதே ப்ரொசீஜர்ஸ் தான், அதே விஷயம் தான் ஃபாலோ பண்ணிருக்கீங்க. அப்போ செஞ்சதை கூட இப்போ செய்யவில்லை. அதை கம்பேரிஷன் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அப்போ என்ன செஞ்சாங்களோ அதை கூட செய்யலை. அப்படி இல்லாமல் எப்படி நீங்கள் 51,000 கோடி, அதாவது ரெவன்யூ டேரிஃப் ரிவிஷன் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி நஷ்டத்தில் இயங்குது. டேரிஃப் ரிவிஷன் பண்ணுறோம், அதனால ரெவன்யூ அதிகரிக்குது. அதனால வந்து கடன் சுமை குறையும், ரெவன்யூ அதிகரிக்குது, நம்மளுடைய எக்ஸ்பென்ஸும் குறையணும். இதோட இன்டென்ஷன் தான் நம்ம டேரிஃப் ரிவிஷன் பண்ணுறது. டேரிஃப் ரிவிஷன் பண்ணுறதும் சப்சிக்வெண்ட்டாக அதே அளவு நீங்கள் 51,000 கோடி எக்ஸ்பெண்டிச்சரும் கூடுறது வந்து நம்ம ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். எப்படி கூடுச்சு, அதனால என்ன பண்ணீங்க? 51,000 கோடி ரெவன்யூ, நீங்கள் 65,000 கோடி ரெவன்யூ வந்த பிறகும் அதனால அந்த டிஎன்இபிக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அதே அளவு நீங்கள் வந்து அந்த கேப் வேணா 933 கோடியாக குறைஞ்சிருக்கு. பட் இந்த 65,000 கோடினால இன்க்ரீஸ்னால பொதுமக்களுக்கு தான் கஷ்டப்பட்டிருக்காங்களே தவிர்த்து டிஎன்இபியோட செலவினங்கள் 51,000 கோடி அதிகரிச்சிருக்கு. அந்த அதிகரிச்சது என்ன பண்ணாங்க போன அரசு, அதுதான் வந்து நம்ம பார்க்க போறோம். எதுவுமே பெருசா பண்ணல. முந்தைய ஆண்டுகள் என்ன பண்ணாங்களோ அதை விட கம்மியாக தான் இவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இருந்திருக்கு. ஹையரிங்கும் அப்படிதான் இருந்திருக்கு. அதாவது வேலைக்கு எடுப்பதும் அதே அளவு தான் இருந்திருக்கு. அது அடுத்தடுத்த ஸ்லைடில் பார்ப்போம். ஸோ இதை நம்ம ஹைலைட் பண்ண வேண்டிய நினைச்சது என்னன்னா, இவ்வளவு அதிகமான ரெவன்யூ வந்து இந்த காலகட்டத்தில் தான் வந்திருக்கு. கடந்த 5 ஆண்டுகள் தான் அதிகமான ரெவன்யூ. நீங்க அந்த கேப் பார்த்தீங்கன்னா தெரியும். 2005-6 கடைசியான அந்த முந்தைய 2001, 2006 ஆண்டால கடைசி 2005லேருந்து 2006 வரைக்கும் ரெவன்யூ வந்து 16,000 கோடி. அதே நேரத்தில் செலவினங்கள் 15,678 கோடி. 2010-11 அந்த திமுக ஆட்சியோடைய அப்ப இருந்து ரெவன்யூ வந்து 22,635 கோடி. அப்பயும் டேரிஃப் ரிவிஷன் 2010ஆம் ஆண்டு பண்ணியிருக்காங்க. அதான் நம்ம சைடில் போயிருக்கோம் எப்பப்போ டேரிஃப் ரிவிஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதே இதில் 2015-16 அந்த அதிமுக ஆட்சியோடைய கடைசி ஆண்டில் 52,212 கோடி வந்து ரெவன்யூ வந்திருக்கு. சப்சிக்வெண்ட்டாக எக்ஸ்பெண்டிச்சரும் 58,266 கோடி இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் போக இந்த 5 ஆண்டுகளில் எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும்
பெரிய லெவல் இவ்வளவு ஹைப் ஆனது நம்ம வந்து அதுல என்ன செலவு பண்ணாங்க நம்ம பார்ப்போம் நெக்ஸ்ட். ஸோ இதான் மொத்த கடன், டிஎன்இபியோட மொத்த கடன். அதாவது முதலாவதாக 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இது டிஎன்இபியா இருந்துச்சு. அப்போ 6492 கோடி. 2001 2006 வரைக்கும் 2831 கோடி வந்து கடன் வாங்கப்பட்டுள்ளது. எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எப்படி வாங்கினாங்கன்னு இருக்கு. இதுல கடைசி பாத்தீங்கன்னா 2021 26 வரைக்கும் 87,399 கோடி வந்து கடன் மட்டும் வாங்கப்பட்டிருக்கு. நீங்க ரெவன்யூ உள்ள வந்திருக்கு, எக்ஸ்பெண்டிச்சரும் அதிகமாயிருக்கு, கடனும் அதிகமாக வாங்கப்பட்ட ஆண்டு. நீங்க 87,399 கோடி கடனும் அதிகமாக வாங்கப்பட்டுச்சு. அதே நேரத்தில் நீங்க ரெவன்யூ அடிஷ்னலா கிட்டத்தட்ட 67,000 கோடி அடிஷ்னல் ரெவன்யூ உள்ள வந்திருக்கு. அதே நேரத்தில் எக்ஸ்பெண்டிச்சர் செலவினங்களும் அதிகமாயிருக்கு. ஸோ இது அனைத்தும் இவ்வளவு தூரம் டிஃபரன்ஸ் வேற எந்த ஆண்டுகள்லையும் வரல. இந்த ஒரு ஆண்டுகள் தான் 87,000 கோடி. அப்படி நீங்க பண்ணிருந்தீங்கன்னா நீங்க இந்நேரம் தமிழகத்தில் இருக்க அனைத்து இடத்திற்கும் போதுமான அளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்ணிருக்கணும், போதுமான அளவு புது ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிருக்கணும், போதுமான அளவு சப்ஸ்டேஷன்ஸ் பண்ணிருக்கணும். இன்னைக்கு நம்ம எவ்வளவு ஷார்டேஜ் 400க்கு மேல சப்ஸ்டேஷன் ஷார்டேஜ் இருக்கு. அது போக நம்மளுடைய லைன்ஸ் எல்லாமே இருக்கு. எங்கேயுமே மீட்டர் உடனே கிடைக்கிறது இல்ல, எல்லா இடத்துலயும் ஷார்டேஜ் இருக்கு. அது போக வேக்கன்ட் போர்ஷன் மட்டும் 70,000க்கு மேல இருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்க ஃபில் பண்ணிருந்தீங்கன்னா இவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்க, இவ்வளவு கடன் வாங்கியிருக்கீங்க, எல்லாம் பண்ணிருக்கீங்க, எதுவுமே இவங்க பண்ணல. அதையும் நம்ம அடுத்தடுத்த ஸ்லைட்ல பார்ப்போம். ஸோ கடனும் 87,000 கோடி அதிகப்படியாக கடந்த 5 ஆண்டுகளில் வாங்கப்பட்ட கடன். அடுத்தது ஸோ நம்மளுடைய இன்றைய தேவை, அதாவது டிஎன்இபி நம்ம தமிழகத்திற்கு எவ்வளவு தேவைன்னு பார்த்தீங்கன்னா 21,000 மெகாவாட். இது கடைசியாக ஒரு பீக் அப் எடுத்தது. ஸோ இந்த 21,307 மாறிட்டே இருக்கும். ஒரு 500, 300, 200 மெகாவாட் பிளஸ் ஆர் மைனஸ் இருந்துட்டே இருக்கும். அதை நம்ம எப்படி பூர்த்தி செஞ்சுட்டு இருக்கோம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த 21,300 மெகாவாட்டை வந்து நம்ம அரௌண்ட் நம்மளுடைய சொந்த ஓன் ஜென்ரேஷன் மூலமாக, அதாவது நம்மளுடைய ஹைட்ரோ தெர்மல், அப்புறம் நம்மளுடைய கேஸ், நம்மளுடைய சொந்த டிஎன்இபியோடைய கார்பரேஷனுடைய ஜென்ரேஷன் கார்பரேஷனுடைய இது மூலியமாக அரௌண்ட் ஒரு 3,495 மெகாவாட் நமக்கு வருது. அது இல்லாமல் தமிழகத்துக்குள்ளே உற்பத்தி செய்யறாங்கல்ல, அதாவது சோலார், விண்டு, இப்போ கேப்டிவ்லாம் இருக்காங்க. ஸோ அதன் மூலமாக நம்ம அவங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்றோம். வெளியிலிருந்து தமிழகத்துக்குள்ளே இருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்றோம். அது வந்து 4,246 மெகாவாட் வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்றோம். என்னென்ன ரேட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணணும் நம்ம அதுல சைட்ல போட்டிருக்கோம். இது ஆவரேஜ் பிரைஸ் தான். ஆவரேஜ் பிரைஸ் தான். நம்ம வந்து ஒரு சில வெண்டர்ட்ட மாத்தி வாங்குவோம். பட் ஆவரேஜா பாத்தீங்கன்னா இப்போ இண்டிபெண்டன்ட்ல வந்து 5.62 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்கோம் இது வரைக்கும். விண்டுக்கு வந்து ₹2.92 வாங்கிட்டு இருக்கோம். சோலார் ₹6.11 வாங்கிட்டு இருக்கோம். கேப்டிவும் அதை விட ₹6.50. ஸோ இதெல்லாம் ஆவரேஜா நம்ம இந்த பிரைஸ்க்கு வாங்கிட்டு இருக்கோம். இன்டர் ஸ்டேட்டுக்குள்ள நம்மளுடைய. அதே இதுல மத்திய தொகுப்புல வேற மாநிலங்கள்ல இருந்து வர்ற இது வந்து எவ்வளவு வாங்குறோம்னு பாத்தீங்கன்னா 13,566 மெகாவாட் வந்து நம்ம வெளியிலிருந்து மத்திய தொகுப்புல இருந்து வாங்குறோம். என்னென்ன ரேட்டுக்கு வாங்குறோம்னு பாக்குறோம். இதுல நமக்கு ரொம்ப வித்தியாசம் வரக்கூடிய ரெண்டு பாத்தீங்கன்னா இந்த ஷார்ட் டேர்ம் ஓபன் ஆக்சஸ். ஸோ அதுல தான் பாத்தீங்கன்னா ₹6.76 ஆவரேஜ். பட் அந்தந்த நாட்களுக்கு பாத்தீங்கன்னா பீக்ல ₹17, ₹20 அந்த மாதிரி பீக்ல எல்லாம் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஏன்னா இப்ப சாயந்தரத்துக்கு மேல சோலாரும் ஒரு சில மாதங்கள்ல விண்டும் நின்றோம். அப்ப பீக் அவல் இது ஆவரேஜ் பிரைஸ் தான். ஆனா அன்னன்னைக்கு பாத்தீங்கன்னா ₹17, ₹18, ₹20 ஏன்னா வேலை கிடைக்காம இருக்கப்ப பீக்ல மத்திய தொகுப்புல எவ்வளவு இருக்கோ பீக்ல வாங்கியிருக்கோம். இது ஆவரேஜ் பிரைஸ் தான். சோ இது ரெண்டு தான் வந்து அதிகப்படியாக நம்ம வந்து இந்த 3000 மெகாவாட் வந்து ஷார்ட் டேர்ம் கான்ட்ராக்ட் மூலமாகவும், எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்ல ₹8.91 இது டெய்லி வாங்குறது. சோ இது ரெண்டு தான் அதிகப்படியான செலவினங்களை நம்ம மத்திய தொகுப்புல இருந்து வருது. சோ ஒரு சிலதில் லாங் டேர்ம் கான்ட்ராக்ட் எல்லாம் போட்டிருக்கோம். சோ அதன் மூலியமாக எவ்வளவு வந்து நம்ம வெளியில வாங்குறோம். சோ இதான் நம்ம வந்து இப்ப இருக்கிற நம்மளுடைய மின்சார தேவை இந்த 21,000 மெகாவாட்டை நம்ம எப்படி மீட் பண்ணிட்டு இருக்கோன்ற நம்ம வந்து சொல்லணும்னு கடமைப்படுறோம். ஏன்னா 3,495 வந்து நம்ம இன்டர்னல் நம்மளுடைய ஓன் ஜென்ரேஷன் மூலியமாக நம்மளுடைய இப்ப எண்ணூர் தெர்மல் ஸ்டேஷன் இதெல்லாம் வச்சு மேட்டூர் இதெல்லாம் வச்சு நம்ம எவ்வளவு ஜென்ரேட் பண்றோம், நம்மளுடைய ஹைட்ரோ எவ்வளவு வச்சு கேஸ் இவ்வளவு மூலமாக 3,495 தான். இது மாறிட்டே இருக்கு. இப்ப தெர்மல்ல வந்து கடந்த வாரம் வந்து 4,000க்கு மேல ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸோ இது மாறிட்டே இருக்கும் ஒவ்வொரு நாள் அதோடைய எஃபிஷியன்சி பொறுத்து. பட் இவ்வளவுதான் நம்மளுடைய இன்டர்னல் நம்மளுடைய டிஎன்இபி ஜென்ரேஷன் மூலமா நம்ம மீட் அவுட் பண்றது. இன்டர்ஸ்டேட் மூலமா நம்மளுடைய பர்ச்சேஸ் வந்து 4,246 மெகாவாட். மத்திய தொகுப்புலேருந்து வர்றது வந்து 13,566. இப்படிதான் நம்ம மீட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இவ்வளவு வந்து நம்ம பர்ச்சேஸ் நடக்குது. இதுல பெரிய லெவல்ல கேப் இருக்குது அந்த ஷார்ட் டேர்ம் பர்ச்சேஸஸும் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்ல நம்ம வந்து டெய்லி வாங்குற பர்ச்சேஸும் தான் ஹை. இது வந்து நம்ம ஆவரேஜ் போட்டிருக்கோம். மொத்த ஆவரேஜ் ஒரு வருஷத்துக்கான ஒரு மாதத்துக்கான அந்த நாளுக்கான ஆவரேஜ். பட் அந்த அவருக்கு இது மாறும். 16, 17 ஒரு சில காலகட்டங்கள் ₹21 வாங்கியிருக்காங்க. ஸோ அதை சரி பண்றதுக்கான அடுத்த ஸ்லிப் அடுத்தது போங்க.
ஸோ இப்போ நம்ம அந்த ஷார்ட் டேர்ம் கான்ட்ராக்டையும் இப்போ நம்ம அந்த கடந்த ஒரு மாதத்தில் சின்ன சின்ன லீக்கேஜஸ் ஆகுது சரி பண்ணுவோம்னு சொல்லிட்டு இந்த ஷார்ட் டேர்ம் கான்ட்ராக்டையும் இந்த ஓப்பன் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்டில் இருக்கிறதையும் சரி பண்ணுறதுக்காக லாங் டேர்ம் கான்ட்ராக்ட் போடுறதுக்கான வேலைகளை செஞ்சிருக்கோம். ஸோ அதன் மூலமாக நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ₹8.91 இருக்கிறத வந்து நம்ம லாங் டேர்ம் கான்ட்ராக்ட் போட்டு ₹6, அதாவது செவரல் இந்த 2வது பிளாக்ல உங்களுக்கு தெரியும் 1000 மெகாவாட்டு நம்ம வந்து ₹6 இந்த மாதிரி மாற்றி வாங்க முயற்சிகளை செய்துட்டு வரோம். ஸோ இதன் மூலமாக நமக்கு வந்து ஒவ்வொரு மாதமும் ₹215 கோடி நம்ம வந்து மிச்சம் பண்ண முடியும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில். அந்த ரெண்டு செக்டாரை மட்டும் இப்போ உடனே மாத்துறதுக்கான வேலைகளை துவங்கி இருக்கிறோம். ஸோ இதன் மூலமாக ஒரு ₹215 கோடி சேவ் பண்ண முடியும் ஒவ்வொரு மாசத்திற்கும். ஸோ அந்த வேலை துவக்கப்பட்டுள்ளது. ஸோ இதெல்லாம் வந்து அந்த ஷார்ட் டேர்ம் கான்ட்ராக்ட்லாம் மாத்திட்டு போடுறதுக்கான முயற்சிகள் ஆல்ரெடி எல்லாம் ஆரம்பிச்சிருச்சு. ஒரு சில வாரங்களில் இதுக்கான ப்ராக்ரஸ் எல்லாம் தனித்தனி கான்ட்ராக்ட் எங்கெங்கெல்லாம் அவைலபிலிட்டி இருக்கோ அதெல்லாம் லாங் டேர்ம் கான்ட்ராக்டை போட சொல்லி நம்ம வந்து எவ்வளவுக்கு பர்ச்சேஸ் பண்றோம்னு சொல்லி அதெல்லாம் முடிச்சு நம்ம வந்து இதன் மூலமாக இதை ரெண்டையும் மாத்துறதுக்கான வேலைகளை செஞ்சுட்டு இருக்கோம். அடுத்தது முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது டிஎன்ஏபியோட ஸ்டாஃபிங். ஏன்னா இன்னைக்கு நம்ம கிரவுண்ட்ல தேவைப்படுற ஒரு முக்கியமான விஷயம். நம்ம சென்னையை மட்டும் பார்க்கறதும் இல்லாமல் நம்ம தமிழகம் முழுவதும் பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு சின்ன டிரான்ஸ்ஃபார்மர் போச்சுனாலும் எனக்கு போய் பார்க்கறதுக்கு அது கீழே ஒரு சப்ஸ்டேஷன் இருக்குன்னா சப்ஸ்டேஷன் கீழே 300-400 கிராமங்கள் இருக்கு. ஸோ ஒரு சப்ஸ்டேஷனில் குறிப்பிட்ட அளவு நபர்கள் இருந்தால் தான் அவங்க போய் அட்டெண்டாவது பண்ண முடியும். இன்னைக்கு மக்கள் எல்லாம் போறாங்க சப்ஸ்டேஷனில் போறாங்கன்னா சப்ஸ்டேஷனில் யாருமே இல்லைன்னா அவ்வளோதான் ஸ்டாஃப் இருக்காங்க. இருக்கிற சப்ஸ்டேஷன்ல ஸ்டாஃப் அங்கே ஆஃபீஸில் ஸ்டாஃப் எவ்வளோ ஸ்டாஃப் இருக்காங்க நம்ம பார்க்கறதுக்கு தான் இதை குறிப்பிட்டிருக்கிறோம். ஸோ நம்மளுடைய மொத்த தேவை டிஎன்ஏபியோட மொத்த தேவை வந்து 1,40,635 எம்ப்ளாயிஸ் வந்து இந்த டிஎன்ஏபிக்கு தமிழகம் முழுவதும் தேவை. இதில் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா 74,714 பேர் வந்து இது வரைக்கும் வேலையில் அமர்த்தப்பட்டு வேலையில் இருக்காங்க. எவ்வளவு வேக்கன்ட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 65,921 பேர் வந்து இப்போ நம்பர் வந்து இது வரைக்கும் வேக்கண்டா இருக்கு. கடந்த 10 வருடத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20,240 பேர் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆயிருக்காங்க கடந்த 10 வருடத்துல. ஸோ அதுல எவ்வளவு ஃபில் பண்ணிருக்காங்க நம்ம அடுத்த ஸ்லைட்ல பார்ப்போம். அடுத்த 5 வருஷத்துல வந்து 16,782 பேர் ரிட்டையர்மெண்ட் ஆக போறாங்க. 2030க்குள்ள அடுத்த 5 வருஷத்துல நம்ம வந்து 16,782 பேர் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆக போறாங்க. ஸோ இதெல்லாம் கணக்கில் கொண்டு நம்ம வந்து இதை சரி செய்யும் வேலையை நம்ம வந்த இந்த அரசு பொறுப்பேற்று உடனே முதல் வாரத்திலே நம்ம துவக்கப்பட்ட விஷயம் தான் இது. ஏன்னா இது ரொம்ப அலாமிங்கான விஷயம். இதை நம்ம உடனே அட்ரஸ் பண்ணணும். இப்போ 16,000 பேர் சப்சிக்வெண்டா இதுல இருந்து குறைஞ்சிட்டாங்கன்னா நீங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அதுல 60,000 கீழே போயிடும். 58,000 பேர் வச்சுன்னா எந்த ஃபங்க்ஷனும் பண்ண முடியாது. நம்ம இதோட எந்த இதுலயும் வந்து ஜென்ரேஷனா இருக்கட்டும் இல்ல டிஸ்ட்ரிபியூஷனா இருக்கட்டும் எந்த இதுலயும் நம்ம ஃபங்க்ஷனே பண்ண முடியாது. ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதை அட்ரஸ் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம். அதனாலதான் நம்ம என்ன ஸ்டெப் எடுத்துக்கணும் அடுத்த ஸ்லைட். ஸோ இதுதான் கடந்த ஒரு 5 வருஷங்களா இவங்க அந்த 5 டென்யூரா இந்த கடந்த ஆண்டுகள் 2001 இருந்து 2026 வரைக்கும் எவ்வளவு எம்ப்ளாயிஸ் இருந்தாங்க, எவ்வளவு ரிட்டையர்மெண்ட் ஆயிருக்காங்க, எவ்வளவு இவங்க வந்து வேலைக்கு ஹையரிங் பண்ணிருக்காங்க எடுக்கப்பட்டதுன்னு. ஸோ நீங்க வந்து 2000 ஆண்டு வரைக்கும் பாத்தீங்கன்னா 200 பேர் அந்த 2000 ஆண்டு அதுல இருந்து பாத்துக்கலாம். 2001 இருந்து 2006 இந்த கடைசி இதுல பாத்தீங்கன்னா 425 பேர் வேலைக்கு எடுக்கப்பட்டுள்ளார்கள் 2001 இருந்து 2006 வரைக்கும். அப்போ வந்து மொத்தம் எவ்வளவு எம்ப்ளாயிஸ் இருந்தாங்கன்னா அந்த முதல் அதிமுக ஆட்சி 2001 இருந்து 2006 வரைக்கும் 93,722 பேர் 21 பேர் இருந்திருக்காங்க. எப்போ 2001 அவ்வளவு பேர் வேலைக்கு இருந்திருக்கிறார்கள். அப்போ வந்து ரிட்டையர்மெண்ட் அந்த வருஷம் அந்த 5 வருஷம் ரிட்டையர்மெண்ட் ஆனவங்க 27,000 பேர். அப்போ நீங்க இதையும் சேர்த்து நீங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா 425 பேர் தான் அந்த வருஷம் வேலைக்கு எடுக்கப்பட்டுள்ளார். அதே இதுல 2006 2011 திமுக ஆட்சியில் நீங்க வந்து மொத்தம் இருந்த எம்ப்ளாயி பாத்தீங்கன்னா 78,228 பேர் அப்போ இருந்தது. அதுல அந்த 5 வருஷத்துல 18,522 பேர் ரிட்டையர்மெண்ட் ஆயிருக்காங்க. 6,740 பேர் தான் அப்போ ஹையரிங் நடந்திருக்கு. ரிட்டையர்மெண்ட் ப்ரொபோசிஷனும் பாத்துக்கோங்க, growth ப்ரொபோசிஷனும் பாத்துக்கோங்க. ஏற்கனவே இருந்த அதிமுக ஆட்சியில் இருந்த 93,000 பேர் கூட தக்க வைக்கப்படவில்லை. அந்த அளவுக்கு கூட தக்க வைக்கப்படவில்லை. அதுக்கடுத்து இந்த திமுக ஆட்சியில் 78,000 பேராக அங்க ரிட்டையர்மெண்ட்டும் 18,000 பேர் போயிட்டாங்க. புதிதாக 6,700 பேர் தான் வேலைக்கு எடுக்கப்பட்டது. அடுத்தது 2011-16 அந்த அதிமுக அரசு அந்த டைம்ல பாத்தீங்கன்னா 79,908 பேர் இருந்தாங்க. அதுல 10,000 பேர்கிட்ட ரிட்டையர்மெண்ட் ஆயிருக்காங்க. 9,729 பேர் வந்து வேலைக்கு எடுக்கப்பட்டுள்ளது. 2016-2021 ஆண்டு கால அந்த டென்யூர்ல 953 பேர் வேலையில் இருந்தார்கள். அதுல 9,800 பேர் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆயிருக்காங்க. அதுல 9,613 இது கடைசி அவங்க எடுத்த அந்த ஃபீல்ட் அசிஸ்டண்டா எடுத்தது. ஸோ அது இப்போவும் வேலைக்கு இருக்காங்க. அதுக்கு இல்லாமல் கடந்த 5 ஆண்டு அதாவது இவங்களுடைய ரெவன்யூவும் பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகியும் இவங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சரும் இன்க்ரீஸ் ஆகியும் கடனும் 89,000 கிட்ட கடனும் வாங்கியப்பட்டும் இவர்கள் வேலைக்கு எடுத்தது 343 பேர் மட்டும்தான்.
ஸோ 343 பேர் மட்டும்தான் இவங்க வந்து வேலைக்கு எடுத்தாங்க. இதுதான் இப்போ இருக்கிற நம்மகிட்ட இருக்கிற பக்கா டேட்டா. அதாவது இவங்களுடைய ரெவன்யூ இன்க்ரீஸும் நம்ம பார்த்துருக்கோம். எவ்வளவு வந்து கிட்டத்தட்ட 100% மேல அந்த டேரிஃப் சேஞ்சுக்கு அப்புறம் பொதுமக்கள் ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டு கட்டின பணத்துல டேரிஃப் அவங்களுடைய ரெவன்யூ இன்க்ரீஸும் 60,000 கோடிக்கு 69,000 கோடி கிட்ட ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எக்ஸ்பெண்டிச்சர் இவங்களுடைய இவங்களுடைய இயர்லி எக்ஸ்பெண்டிச்சரும் வந்து அப்படியே 100% கூடி இருக்கு. கடனும் 89,000 கோடி கிட்ட வாங்கிட்டாங்க. ஆனா இங்க வேலைக்கு எடுத்தது 343 பேர் மட்டும்தான். அந்த காலாண்டு அதில் பாத்தீங்கன்னா 74,714 பேர் இப்ப இருக்கிறாங்க. ஸோ ரிட்டையர்மெண்ட் மட்டும் 9,136 பேர் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆயிருக்காங்க. ஸோ இதான் இந்த மொத்த டிஎன்இபியில் எம்ப்ளாயிஸ் எவ்வளவு தூரம் இருந்திருக்கு. ஏன்னா நம்ம தெரிஞ்சுக்கணும் எவ்வளவு பேர் வேலை பார்த்த ஒரு இடம். அதாவது கிட்டத்தட்ட 1,00,000 பேர் 2000 ஆண்டுல கிட்டத்தட்ட 1,00,000 பேர் இருந்த இடம் இன்னைக்கு 1,00,000 பேர். அப்ப இருந்த தேவைக்கு நம்ம இன்னைக்கு வந்து 5 மடங்கு 10 மடங்கு கூடி இருக்கு. நம்மளுடைய மின்சார தேவை, நம்மளுடைய எவ்வளவு எண்ட் யூசர்ஸ் கன்சியூமர்ஸும் கூடியிருக்காங்க, எல்லாம் கூடியிருக்காங்க. இன்னும் 2 மடங்காக கூடியிருக்க வேண்டிய எம்ப்ளாயிஸ் தேஞ்சு கடைசியில் நம்ம 74,000 நிற்கிறோம். 25 ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம வந்து 30 ஆண்டுக்கு பின்னாடி போயிருக்கோம். இதான் நம்ம வந்து இந்த 25 ஆண்டுகளை நம்ம திரும்ப திரும்ப நம்ம குறிப்பிட்டிருக்க முக்கிய காரணம். எப்படி இது தேஞ்சிட்டு வந்ததுன்னு நம்ம காட்ட வேண்டியிருக்கும். ஏன்னா இது ஒரு பெரிய எக்ஸ்பென்ஸ் இல்லை. எம்ப்ளாயிஸ் வந்து பெரிய எக்ஸ்பென்ஸ் இல்லை. இன்னைக்கு வந்து 10,000 கோடி செலவினங்கள் ஆகுதுன்னா அது பெரிய எக்ஸ்பென்ஸ் இல்லை. ஏன்னா இந்த துறைக்கு அவங்க தான் முக்கியம். கீழ இருந்து களத்திலிருந்து மக்களோடு அவங்க பணியாற்றுறது அவங்க தான் முக்கியம். ஸோ அதில் கூட ஃபோக்கஸ் பண்ணாமல் மற்ற விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ணனால தான் இவ்வளவு கடன் சுமையும் இவ்வளவு செலவினங்களும் இவ்வளவு தூரம் இந்த துறை வளர்ச்சி அடையாமல் போனதுக்கு முக்கிய காரணம் கடந்த 25 ஆண்டுகளாக இந்த துறை கடந்து வந்த பாதை தான். கம்ப்ளீட் மிஸ்மேனேஜ்மெண்ட், கம்ப்ளீட்டா வந்து வளர்ச்சியை நோக்கி எந்த விஷயமும் செலுத்தப்படவில்லை. எல்லாமே வந்து பர்ச்சேஸ்ல தான் போயிருக்காங்க. புதிதாக எந்த திட்டங்களும் பெரிதாக துவங்கப்படவில்லை. நம்ம இது வரைக்கும் 4,000 மெகாவாட் 5,000 மெகாவாட் கூட சொந்தமாக நம்ம உற்பத்தி செய்யலைன்னா அப்புறதுக்கு இவ்வளவு பெரிய வேலையை நம்ம செஞ்சிருக்கணும். இன்னைக்கு தனியார் வந்து தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணி அவங்க 30,000 மெகாவாட் 40,000 மெகாவாட் சோலார்ல எல்லாரும் ரெனியூபிள் எனர்ஜில அவங்க ஜென்ரேட் பண்ணிட்டு போறாங்க. ஏன் நம்ம பண்ணல? நம்ம பண்ணிருக்க வேண்டிய விஷயத்த தனியார்கள் வந்து இங்க பண்ணிட்டு போறாங்க. தனியார்களை அனுமதித்து அவர்கள் மூலமாக இன்டைரக்டா நம்ம லாபம் சம்பாதிச்சதை மட்டும்தான் இவங்க வந்து இந்த 25 வருஷமா பண்ணிருக்காங்க. வேற எதுவுமே பண்ணல. ப்ரீவியஸ்ல இருப்போம், நான் அதை சொல்லிடுவோம். முன்னாடி போங்க. முன்னாடி இந்த இதுல இதான் நம்ம பார்க்க வேண்டியது. அதாவது தனியார்கள் மூலியமாக நம்ம இவ்வளவு வாங்க வேண்டியிருக்கு. அப்புறம் நம்ம என்னைக்கு வந்து இதை நம்மளுடைய சொந்த தொகுப்புல நம்ம 3,495 மெகாவாட் தான் நம்மளுடைய சொந்த தொகுப்புல நம்மளுடைய உற்பத்தியிலே இருக்கு. அப்போ இவ்வளவு வருஷமாக இப்ப நீங்க மொத்தமாக தமிழ்நாட்டில் ரெனியூபிள் எனர்ஜில இது வரைக்கும் வந்து இங்க இன்வெஸ்ட் பண்ணவங்க மட்டும் 35,000-40,000 கோடிக்கு மேல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஏன் நம்மளுடைய அரசு துறை அதில் கவனம் செலுத்தவில்லை? கடந்த 25 ஆண்டுகளாக நம்ம வெளியில பர்ச்சேஸ் பண்றோம், மத்திய தொகுப்புல பர்ச்சேஸ் பண்றோம். ஏன் இங்க இருக்கிறவங்களுக்கே நம்ம வந்து இதுக்கப்புறம் இங்க இருக்கிற உள்நாட்டு இதுலயே வந்து இங்க இருக்கிற உற்பத்தியில ஏன் அதிகமா பர்ச்சேஸ் பண்ணல? ஏன் ரேட்டு பாத்தீங்கன்னா சோலார் ரேட்டு 6.11 இது வரைக்கும் போடப்பட்ட தொகுப்பு. இது ரொம்ப ஹையஸ்ட் ரேட்டு. அதுல ஏன்ற காரணத்தை இன்டைரக்டாக என்னன்னா நடுவில் நிறைய அக்ரிகேட்டர்ஸ், ஒவ்வொரு சோலாருக்கும் நல்ல உற்பத்தியாளர் 1 மெகாவாட் 2 மெகாவாட் உற்பத்தியாளர் இருக்காங்க. நடுவில் நிறைய அக்ரிகேட்டர்ஸ், அவர்கள் மூலியமா தான் இந்த அரசு பர்ச்சேஸ் பண்ணுது. எங்கேயுமே டைரக்டா உற்பத்தி செய்யறவங்க பர்ச்சேஸ் பண்ணல. நடுவில் நிறைய அக்ரிகேட்டர்ஸ் மூலமா தான் இவ்வளவு ஹையஸ்ட் பிரைஸ் எல்லா இடத்துலயும் வந்திருக்கு. அடுத்து போயிடலாம். அந்த எம்ப்ளாயிஸ் இது போங்க. ஸோ இதான் இது வரைக்கும் எவ்வளவு எம்ப்ளாயிஸ் இருந்தாங்க, இதுல எவ்வளவு இதில் கடந்து வந்த பாதை, எவ்வளவு தூரம் இந்த ஒரு ஸ்னாப்ஷாட்டே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு தூரம் இந்த துறை தேஞ்சிட்டு வந்திருக்குன்னு. ஸோ இருக்கிற இடங்களையே மேனேஜ் பண்ண முடியாத அளவுக்கு ஒருத்தர் வந்து இப்போ 2000 ஆண்டு கிட்டத்தட்ட 1,00,000 பேர் இருந்திருக்காங்க. 99,484 பேர் இருந்த இடத்துல இன்னைக்கு 74,000 பேர் தான் இருக்காங்கன்னா ஒருத்தர் வந்து 3 பேர் 4 பேர் செய்யக்கூடிய வேலையை செய்யறாங்க. அதிகப்படியான பணி சுமை உள்ள ஒரு துறையாக இருக்கு. ஏன்னா அவங்க டே டு டே அவங்க களத்தில் இருந்தாகணும். ஒரு ஃபியூஸ் போச்சுன்னா போகணும், டிரான்ஸ்ஃபார்மர் போச்சுன்னா போகணும், ஃபியூஸ் ஆஃப் போச்சுன்னா போகணும். களத்தில் போய் தினமும் களத்தில் போய் வேலை, ஆஃபீஸில் உட்காந்து வேலை பார்க்குற வேலை கிடையாது. எல்லாம் களத்தில் நின்று போயிடணும். இப்போ சர்வீஸ் கொடுக்குறாங்க, ஏன் டிலே ஆகுது? ஆள் இல்லை. டெய்லி சர்வீஸ் ரெக்வஸ்ட் அவ்வளோ வருது, யார் போய் கொடுக்குறது? ஒரு ஆள் வந்து 10 பேர் வேலை செய்யறாங்க. அதனால தான் சர்வீஸ் உடனே கொடுக்க முடியல. மீட்டர் பாக்ஸ் பொறுத்தவரைக்கும் ஏன் டிலே ஆகுது? ஆள் இல்லை. ஸோ இதெல்லாம் தான் வந்து இதற்கான காரணம். இதை முறையாக அட்ரஸ் பண்றதுக்கு பெரிய விஷயமே இல்லை. ஸோ அதான் அடுத்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கடந்த 3 வாரத்தில் நம்ம சொல்ல போறோம். நெக்ஸ்ட் லைஃப் போகணும். ஸோ நம்மளுடைய இப்போ கரண்ட் வேக்கண்ட்ல இந்த அரசு பொறுப்பேற்றவுடன் முதலாவதாக முதலமைச்சர் சந்திச்சு பேசியவுடன் 1/2 மணி நேரத்தில் நேற்று சொன்னோம்ல, 1/2 மணி நேரத்தில் 15,000 பேரை வேலைக்கு எடுக்கிறதுக்கு நம்மளுடைய முதல்வர், தமிழக முதல்வர் அண்ணன் விஜய் அவர்கள் வந்து ஒப்புதல் அளித்தார். இந்த ஆண்டுக்குள் அந்த 15,000 பேர் வேலைக்கு கண்டிப்பாக எடுக்கப்படுவார்கள். அதுக்கடுத்து பண்ணது இவங்க கடந்த ஆட்சியில் பண்ண ஒரு பெரிய பிளண்டர் என்னன்னா,
கேங்பன் வந்து 2021 ஒரு 5391 பேர் எடுத்தாங்க. அதுல என்ன கண்டிஷன்ல எடுத்தாங்கன்னு தெரியல. எப்பவும் இவங்க தான் ஓசியில யாரும் எடுக்கிறது இல்லையா, எல்லாம் ஒரு கிரைட்டீரியா இருக்கும். ஒரு எடுக்கணும்னா யாரும் வந்து ₹1 கொடுக்காம கூட உள்ள வர முடியாது. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு கிரைட்டீரியா வச்சு பழைய கவர்மெண்ட், அதாவது 2021 ஒரு கிரைட்டீரியா வச்சு ஏதோ வாங்கிட்டு 5391 பேரை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். இந்த கடந்த 5 ஆண்டுகளாக அவர்களை அப்படியே டிராப் பண்ணிட்டாங்க. ஸோ 5 ஆண்டுகளாக அவர்கள் பட்ட வேதனை கொஞ்சம் நஞ்சம் இல்லை, இந்த 5391 பேரும். ஏன்னா அவங்களுக்கு வேலை இருக்கா இல்லையான்னு அவங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் ஆயிடுச்சு, நீங்க அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க, கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. வேலை இருக்கா இல்லையான்னு தெரியல, கூப்பிடுவாங்களா இல்லையான்னு தெரியல, பார்க்காத மினிஸ்டர் இல்லை. ஏன்னா 3 மினிஸ்டர் மாட்டாங்க கடந்த 5 வருஷத்துல. ஆனா நிழல் ஒண்ணுதான், மினிஸ்டர் தான் வேற. நிழலா பின்னாடி இருந்து ஆப்ரேட் பண்ணது ஒருத்தரலாம். ஆனா மினிஸ்டர் தான் 3 மினிஸ்டர். ஆனா பார்க்காத மினிஸ்டர் இல்ல, பார்க்காத சிஎம் இல்ல, எல்லாரையும் பார்த்தாச்சு. சிஎம், அவர் மாப்பிள்ள, பையன், மாப்பிள்ள ஃப்ரெண்ட்ஸ், பையன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் பார்த்திருக்காங்க. அவங்களுக்கு வழியே இல்லை. இப்ப முதல்வரிடம் பேசி அந்த 5391 பேரையும் சேர்த்து 20449 பேர் இந்த ஆண்டு அவர்களை கண்டிப்பாக வேலையில் எடுக்கப்படுவார்கள். ஸோ இதற்கும் முதல்வரிடம் ஒப்புதல் வாங்கிவிட்டது. அது பினான்சியல் அப்ரூவல் இருக்கு, ஏன்னா ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணனால. ஸோ இதையும் சேர்த்து 20,000 பேர் இந்த ஆண்டுகளுக்குள்ள 2,449 பேர் வந்து கண்டிப்பாக வேலையில் அமர்த்தப்படுவார்கள். ஏன்னா இது ரொம்ப முக்கியம். ஸோ சப்சிக்வெண்ட் அடுத்தடுத்த ஆண்டுகளில் இதெல்லாம் முடிச்சுட்டு இவங்களெல்லாம் பணியில் அமர்த்தி இவங்களுக்கு போதுமான ட்ரைனிங் கொடுத்துட்டு அடுத்தடுத்து சப்சிக்வெண்ட் ஆண்டுகள். ஏன்னா இப்போ நம்ம அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன பண்ணியிருக்கோம்னா, எல்லா இடத்துலையும் ஒப்பந்த தொழிலாளர் இருக்காங்க. எவ்வளவு பேர் இருக்காங்கன்ற ரெக்கார்டே கிடையாது. மொத்தமாக எவ்வளவு பேர் இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் என்னிடம் வர்றவங்க பாத்தீங்கன்னா ஒப்பந்த தொழிலாளர் 15 வருஷம் இருக்கேன், 20 வருஷம் இருக்கேன். இங்கேயே பாத்தீங்கன்னா 6 மாதம் 7 மாதம் சம்பளம் வாங்காமல் அதுக்கு ஒரு கான்ட்ராக்டர் இருக்காங்க. அந்த கான்ட்ராக்டருக்கு டிஎன்இபி மூலமாக ப்ராப்பரா பேமெண்ட் போயிட்டு இருக்கு. ஸோ அவர்கள் வந்து அந்த தொழிலாளருக்கு 6 மாசம் 7 மாசம் பிஎஃப் இஎஸ்ஐ எதுவும் கொடுக்காம சம்பளம் கொடுத்துருக்காங்க. இப்பதான் முதல் முறையாக எத்தனை ஒப்பந்த தொழிலாளர்கள் எத்தனை வெண்டர் இருக்காங்க அதை கன்சாலிடேட் பண்ற வேலையை இப்பதான் துவங்கிருக்கு. அது சில வாரங்கள் பிடிக்கலாம், ஏன்னா எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு தெரியல. ஸோ அவர்களுக்கு என்ன பண்ண போறோம்னு தெரியல. பட் மொத்தமா லிஸ்ட் வந்த பிறகுதான் எவ்வளவு ஒப்பந்த தொழிலாளர் இருக்காங்க, ஒவ்வொரு சப்ஸ்டேஷன்ல எவ்வளவு பேர் இருக்காங்க, அங்க லோக்கலா பிளேஸ் பண்ணிருக்காங்க, இந்த மொத்த லிஸ்டையும் நம்ம எடுத்து கண்டிப்பாக இதுல என்ன பண்ணணும்னு நம்ம அசஸ் பண்ண முடியும். ஸோ அந்த ஒப்பந்த தொழிலாளரை தவிர்த்து விட்டு இப்ப நம்ம டிஎன்இபில நேரடியாக எடுக்க போறது அந்த 20,449 பேர் பிளஸ் அதுல இன்க்ளூடிங் அந்த கேங்மேன், விடுபட்ட அந்த கேங்மேன் இருக்காங்களா, 2021 ஆண்டிலிருந்து 5 வருஷமாக கஷ்டப்பட்டு வர அந்த கேங்மேனுக்கு கண்டிப்பாக இந்த ஆண்டு நம்ம முடிச்சு சீக்கிரம் பைனான்சியல் அப்ரூவல் வாங்கி கொடுத்துருவோம். நம்ம யாரையும் பழி வாங்குறதும் இல்லை. கடைசியில வந்து 2 அரசும் அவங்களோட ஈகோல நீ வாங்கிட்டு போட்ட நான் வாங்கிட்டு போட்டேன்னு சொல்லிட்டு 2 பேரும் விட்டு அந்த 5397 பேருக்கு கண்டிப்பாக இந்த அரசு ஒரு வழி கொடுக்கும்ன்றதை சொல்லிடுறோம். அடுத்த ஸ்லைட்.